ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தினேஷ் பூமிநாதன், வியூவா டேட்டூ ஸ்டுடியோ. பொதுவாக எல்லாத்துக்கும் டேட்டூ போட்டதுக்கப்புறம் சில கேள்விகள் இருக்கும். நான் 1 மந்த்துக்கு அப்புறம் டேட்டூ போட்டேன், எனக்கு கலர்ஸ் இல்லை, எனக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. 2 மந்த்ஸ்க்கு எனக்கு முன்னாடி போட்ட டேட்டூ எனக்கு பழைய ஃப்ரெஷ்னஸ் இல்லை, எனக்கு வலிக்குது, எம்போஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின் தான், நீங்கள் ப்ராப்பராக ஆஃப்டர் கேர் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் கேர் நான் சொல்கிறேன். இந்த 5 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரூல் நம்பர் 1, டேட்டூ ஹீலர் ஆர் ஃப்ரீ ஹேண்ட். டேட்டூ ஹீலர் இது ஒரு ப்ரொடெக்டிவ் பேண்ட்-எய்டு. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். 30 டேஸ்க்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறது. ஃப்ரீ ஹேண்ட் மெயின்டெனன்ஸ். டேட்டூ போட்டதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் ஒரு ரேப்பர் சுற்றிருப்பாங்க, அந்த ரேப்பரை நீங்கள் உங்கள் பிளேஸ் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கணும். ரூல் நம்பர் 2, சோப்பு, ஷாம்பு, வாட்டர், சன்லைட் டைரெக்டாக படாமல் வச்சுக்கணும். ரூல் நம்பர் 3, நோ ஸ்வெட். டெய்லி ஒர்க்கர்ஸ், பாடி பில்டர், குறிப்பாக டேட்டூ பண்ண இடத்துல ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. டேட்டூ பண்ண இடத்துல டைட் ஃபிட் யூஸ் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் ப்ரைவசி ஒர்க். ரூல் நம்பர் 4, டோன்ட் ஸ்க்ரப். டேட்டூ போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்க்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு டெத்தான ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுக்கு நியூ ஸ்கின் ஒரு ஒயிட் லேயராக ஃபார்ம் ஆகி நிற்கும். அப்போது இச்சிங்ஸு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சமயம் நீங்கள் ரெப் பண்ணக்கூடாது. ஓகே, இச்சிங்ஸ் இருக்கே, நான் என்ன பண்ணுறது? அந்த சமயம் ஷாப்பில் ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆயில்மெண்ட்டை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில்மெண்ட்டை வெக்டாகவே வச்சுக்கணும். ரூல் நம்பர் 5, நான் சொன்ன 4 ரூலையும் ஃபாலோ பண்ணுறது தான். ரூல் நம்பர் 5, கீப் ஸ்மைல். டேட்டூ சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் கால் பண்ணி கேளுங்க. பாய் பாய்.